ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஜெசிகா ஆகாஷோட லஞ்ச் அண்ட் ஸ்நாக்ஸுக்கு என்ன ரெடி பண்ணேன், அதை எப்படி பேக் பண்ணேன்னு சொல்லி பார்க்கலாமா? ரொம்ப சிம்பிளா நல்ல ஃபிளேவர்ஃபுல்லான வெரைட்டி ரைஸ் தான் மதியத்துக்கு ரெடி பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் இன்கிரீடியன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிருந்தேன். ரைஸை வேக விட்டுருக்கேன். ஒரு பல்லாரி, 2 தக்காளி, ஒரு 4 பல் பூண்டை பொடிசா கட் பண்ணி வைக்கேன். ஒரு 2 உருளைக்கிழங்க பொடிசா கட் பண்ணி வைக்கேன். மசாலாக்களையும் எடுத்து வச்சிருக்கேன். வேக வச்சிருந்த ரைஸும் நல்லா வெந்துட்டு அதை வடிச்சு விட்டுட்டேன். நேத்து அப்பா தோட்டத்துல பலாப்பழம் பழுத்து இருந்துச்சுன்னு ஒரு பழம் கொண்டுட்டு வந்திருக்காங்க. நல்ல வர்க்கச்சக்க, நல்ல மணமாவும் இருக்கு. இதை தான் கட் பண்ணி ஸ்நாக்ஸுக்கு பேக் பண்ண போறேன். கட் பண்றதுக்கு முன்னாடி கத்திலையும் கையிலையும் நல்ல தேங்கனையை தடவிக்கிறேன். பழத்தை கட் பண்ணும்போது அதுல இருந்து வரக்கூடிய பால் கத்திலையும் கையிலையும் ஒட்டாம இருக்கும். தோலை ஒரு கட் பண்ணி விட்டுட்டு மத்தி தண்டை நல்லா கட் பண்ணிட்டு ஸ்பிளிட் பண்ணிருந்தேன். அதுல இருக்க பால் பழத்துல பட்டுச்சுன்னா கசப்பு டேஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சிரும். அதனால தண்டுல இருந்து பால் வடியாத அளவுக்கு எல்லாத்தையும் நீட்டா கட் பண்ணி எடுத்துருதேன். பழத்தை ஈவினிங் பிள்ளைங்க வந்த பிறகுதான் வெட்டணும்னு நினைச்சேன். ஆனா நல்லாவே பழுத்துட்டு இப்ப வெட்டினாதான் சாப்பிடவும் டேஸ்டா இருக்கும். ஈவினிங் ஆச்சுன்னா இன்னும் பழுத்துரும். அதுவரை நானுமே வெயிட் பண்ணணும். அதனாலதான் காலையிலேயே கட் பண்ணிட்டேன். இப்ப ஒவ்வொரு சொலையா எடுத்து விதை தனியாவும் பழம் தனியாவும் எடுத்து வைக்கேன். பிள்ளைங்களுக்கு பேக் பண்ணும் போதுமே விதை இல்லாம பேக் பண்ணேன் அப்படின்னா பிள்ளைங்க ஸ்கூல்ல போய் எடுத்து சாப்பிடவும் ஈஸியா இருக்கும். பண்ண மொத்த பழத்துல இருந்தும் சொலை தனியாவும் விதை தனியாவும் எடுத்துட்டு இதோட விதையை சும்மா அவிச்சும் சாப்பிடலாம். புளிக்குழம்புக்குள்ள அவியலுக்குள்ளையும் சேர்த்து சாப்பிடலாம். நெக்ஸ்டா கிளீனிங். எப்ப பலாப்பழம் கட் பண்ணாலும் கீழே ஒரு திக்கான பேப்பர் இல்ல சாக்கு போட்டு கட் பண்ணுவேன். வேலை முடிச்சதும் மொத்தமா பேப்பரை மட்டும் கையில எடுத்தா போதும், நீட்டாவே கிளீன் ஆயிரும். நெக்ஸ்டா ரைஸை ரெடி பண்ணிடலாம். பேன்ல கொஞ்சமா எண்ணெய் விட்டு 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகத்தையும் உள்ள சேர்த்துட்டு பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கிற பூண்டையும் சேர்த்து பொரிய விடுறேன். கொஞ்சம் கலர் மாறினதும் கட் பண்ணி வச்சிருக்கிற பல்லாரியை சேர்த்து வதக்குதேன். அதுவும் கண்ணாடி பதத்துக்கு ஆன பிறகு தக்காளியை சேர்த்து வதக்குதேன். தக்காளி நல்லா மசிஞ்ச பிறகு உருளைக்கிழங்க உள்ள சேர்த்துறதேன். உருளைக்கிழங்குல சூடு ஏறினதும் எடுத்து வச்சிருக்கிற மசாலாவை உள்ள சேர்த்து உப்பும் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டு வேக விடுதேன். உருளைக்கிழங்கு குட்டி குட்டியா கட் பண்ணி இருக்கிறதுனால சீக்கிரமாவே வெந்துரும். இதுல சேர்த்திருக்கிற மசாலான்னு பாத்தீங்கன்னா 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமா மஞ்சள் பொடி சேர்த்திருக்கேன். உருளைக்கிழங்கு நல்லா வெந்த பிறகு சைட்ல 2 முட்டையும் உடைச்சு ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உருளைக்கிழங்கோட சேர்த்து நல்லா பெரட்டிடுதேன். முட்டை நல்லா குக் ஆனதும் நம்ம வடிச்சு வச்சிருக்கிற ரைஸையும் உள்ள சேர்த்து நல்லா பெரட்டிட்டு ஃபைனலா கொஞ்சம் பொடிசா கட் பண்ண மல்லி இலையும் தூவி இறக்கிடுதேன். ஆகாஷ்க்கு பொட்டேட்டோவும் பிடிக்கும், எக்கும் பிடிக்கும். அப்ப இந்த ரைஸ் ரொம்பவே பிடிக்கும். இது கூட தொட்டுக்கிறதுக்கு சாலட் ரெடி பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் சாப்பர்ல கேரட்டா பொடிசா கட் பண்ணிட்டு தோலை நீக்கின ஒரு குக்கும்பரையும் உள்ள சேர்த்து பொடிசா கட் பண்ணி கெட்டி தயிரையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிருந்தேன். பிளான் பண்ண மாதிரி லஞ்சும் ஸ்நாக்ஸும் ரெடி. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை. நேற்று கருப்பு கவுனி அரிசியில் இட்லியை வச்சிருந்தேன். கொஞ்சம் தான் மாவு மீதி இருந்து அதை வச்சு இன்னைக்கு காலையில் தோசை செஞ்சாச்சு. பிள்ளைங்க 2 பேரும் பொடி வச்சு தோசையையும் சாப்பிட்டுட்டாங்க. இப்போ ரெடியாக இருக்கிற லஞ்சு ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் பாக்ஸ்லையும் பேக் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான அந்த லஞ்ச் காம்போ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுத்துக்கோங்க. நாளைக்கு என்ன வேணும்னு சொல்லி நாளைக்கு பார்க்கலாம்.